தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. மாப்பிள்ள தம்பி, சாப்பாடு எப்படி இருக்கு? கேக்கவா வேணும்? சூப்பரா இருக்கு. ஏன் பிக் பாட்டி, நீங்களா சமைச்சீங்க? மல்லிமா தானே சமைச்சாங்க. நீங்க சமைச்ச மாதிரி கேக்குறீங்க? ஏய் வாண்டு, உனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது. சமைச்சா மட்டும்லாம் ஒண்ணும் பத்தாது. முறையா பரிமாறினாதான் டேஸ்ட் கொஞ்சம் கூடும். இருந்தாலும் இது புதுசா இருக்குமா அது? டாடா, எனக்கு ஊட்டி விடுறீங்களா? ஜெயில் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு வெறுத்து போயிடுச்சு. என்னது? ஜெயில் சாப்பாடா? பின்ன கதிரேசன் வீட்ல இருந்து ஜெயில் மாதிரி தான் இருந்துச்சு. வெண்பா, டாடா, மல்லிமா நீங்க ஊட்டினாதான் சாப்பிடுவாங்க. நான் எப்ப சொன்னேன்? நான் அப்படிலாம் சொல்லலையே. இல்லே பாருங்க டாடா, சாப்பிடவே இல்ல. நான் வேணா திரும்பிக்கிறேன், நீங்க ஊட்டி விடுங்க மாப்பிள்ள தம்பி. எனக்கு என்னமா பயம்? ஏன் மல்லிக்கு நான் ஊட்டுவேன். மல்லி, நான் உனக்கு ஊட்டுறேன் வா. சாப்பிடுங்க. நீ ஊட்டு, ஊட்டு, அடிச்சிருவேன். ஊட்டு ஊட்டு ஊட்டு. மல்லிமா, டாடா கூட்டுங்கம்மா. கதிரேசன்ல ஒரு மனுஷனை நம்பி இறங்கி வேலை செஞ்சோம் பாரு. என் புத்திய பிஞ்ச செருப்பாலே அடிச்சுக்கணும். சாரி ராஜிமா, அவங்க மாத்தி மாத்தி கேள்வி கேட்டதுல எனக்கு வேற வழி தெரியல. நீ என்ன பண்ணுவ? அந்த ஆளை சொல்லணும். பெரிய இவ மாதிரி கோர்ட்ல அப்ப கூட என்ன பேச்சு பேசணும் தெரியுமா? தேவசேனா வரவே மாட்டான், நான் செக் வச்சுட்டேன்னு மீசைய முறுக்கிட்டு நின்னா. நானும் அவன் சொன்னதை நம்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். அவ என்னடானா கெத்தா வந்தா, அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தா. அந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தா. எவ்ளோ பெரிய ஆளுங்களா இருந்தாலும் சமாளிக்க முடியாதுதான். பாவம், நீ என்ன பண்ணுவ? சும்மாவே நீ ஒரு பயந்தாங்கோலி. ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணதும் அவ என்னை எப்படி பார்த்தா தெரியுமா? ஐயோ, இப்ப எனக்கு நினைச்சு பார்த்தாலும் என் உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படி பத்திக்கிட்டு வருது. ஜெயிச்சே பழக்கப்பட்ட என்ன இன்னைக்கு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் தோத்து போய் அவ முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி வச்சுட்டால. தேவசேனா, உனக்கு இருக்குடி, இருக்கு. பரவாயில்ல, உன்கிட்ட தோத்துட்டேனே தவிர இதுல எனக்கு பெருசா எந்த லாஸுமே கிடையாது. ஆனா அதுக்காகலாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். உனக்கும் எனக்குமான போட்டியில என்னைக்குமே நான் தான் கடைசியில ஜெயிக்கிற மாதிரி இருப்பேன். ராஜிமா, அப்பாவும் அவங்க பக்கம் சேர்ந்து நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு. எப்படி நடிச்சு நம்மள ஏமாத்திட்டாரு பாருங்க. நம்பளலான்னு சொல்லாத. நீதான் அந்த ஆளை நம்பி ஏமாந்த. நாளா ஒண்ணும் இல்ல. இதுக்குதான் அந்த நச்சு பாம்ப கொல்லலான்னு பிளான் பண்ண. எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டான். இனிமே ஒரு சந்தர்ப்பம் கூட அவனுக்கு கொடுக்க கூடாது. அப்படியே நசுக்கிறணும். அப்பா அப்பான்னு இறக்கம் பார்த்தல்ல, எப்படி வச்சான் பாத்தியா? பெரிய ஆப்பா. ஆனா இனிமே மட்டும் என் கண்ணுல அந்த ஆளு சிக்கனானு வெயி, நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். விடுங்க ராஜிமா, நீங்க சொன்ன மாதிரி நமக்கு கதிரேசன் அங்கிள் கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சுல்ல. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அது லாபம் தானே. அது போதுமா? தேவசேனா கிட்ட எப்படி அசிங்கப்பட்டு தோத்துட்டு நிக்கிற ஞாபகம் இருக்கா உனக்கு?
நட்ரோட்ல என்ன பார்த்து எப்படி சவால் விட்டா? தேவசேனாவாச்சு என் அந்தஸ்துக்கு பக்கத்துல இருக்கா. அவகிட்ட போட்டி போட்டு தோத்து போறத கூட நான் சகிச்சுப்பேன். ஆனா இந்த மல்லி, சி, அவளாம் ஒரு ஆளு. அவகிட்ட போட்ட சவால்ல நான் தோத்துட்டேன் பாத்தியா? விஜயும் அவளும் சேர்ந்து போறப்ப என்ன ஒரு பார்வை பார்த்தா தெரியுமா? அவ சாவற வரைக்கும் அதை மறக்கவே முடியாது ரஞ்சி. இத்தனை நாளா அவளும் விஜயும் நான் ஒன்னா சேர்ந்து வாழவே விடக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன், அவளை வாழவே விடக்கூடாது. புரியல. அவளெல்லாம் தடயமே இல்லாம தீர்த்து கட்டுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வெறும் 2 லட்சம் தூக்கி போட்டா 2 நிமிஷத்துல அவளை உரு தெரியாம காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது தெரியாம இவ என்கிட்ட ஆட்டம் காட்டுறாள்ல. போனா போட்டோம், எங்கேயாச்சும் ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு பார்த்தா அவளுக்கு ஒண்ணு வாழணும்னு இஷ்டம் இல்ல போல. சாகணும்னு ஆசைப்படுறா. வழி அனுப்பி வைக்கிறேன் பாரு. அப்பா வாங்க, அக்காக்கு மாலை போடுங்க. ம் ம் அப்பா வாங்க. ம்ஹும். ம் அப்பா மத்ததெல்லாம் நான் பண்ணிட்டேன், வந்து கும்பிட்டுக்கோங்க வாங்க. நான் வரல. அப்பா ஏன் இப்படி பண்றீங்க? வாங்க. பா என்ன? எங்க போறீங்க? அக்காக்கு புடவை எதுவும் வாங்கி வச்சிருக்கீங்களா? ஆமா, அது ஒண்ணுதான் இவளுக்கு குறை. பா என்ன இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு அக்காக்கு நினைவு நாள், திதி கொடுக்கணும். கோவில்ல எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வந்திருக்கேன். அக்கா படத்துக்கு மாலை போட்டு கும்பிட்டுட்டு கோவிலுக்கு போகணும்பா. இல்லம்மா, இவளுக்காக நீ எங்க வேணாலும் போ, என்ன வேணாலும் செய். நான் உனக்கு தடை போடல. ஆனா என்னைய விட்டுருமா. யார் மேலயே இருக்க கோவத்தெல்லாம் ஏன்பா அக்கா மேல காட்டுறீங்க? இவ பாவம்பா. நியாயப்படி இவளுக்கு யாருப்பா இதெல்லாம் செய்யணும்? விஜய் மாமாவும் வெண்பாவும் தானே செய்யணும். ஆனா நிலைமை அப்படியா இருக்கு. உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு இந்த நாள் ஞாபகம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு தான் அவங்க ரேணுகாவை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நாமளே இவ்ள மறந்துட்டா அவ ஆத்மா என்னப்பா ஆகும்? அவ தவிச்சு போயிட மாட்டாளப்பா? பெத்த அப்ப நான் தவிச்சு போய் நிக்கிறேனே, எனக்கு இவ என்ன செஞ்சிருக்கா? என்னமா செஞ்சிருக்கா? இத்தனை வருஷமா நான் இவகிட்ட கேட்டத எனக்கு இவ செஞ்சு கொடுத்தாளா? இல்லையே. இப்ப நான் மட்டும் இவளுக்கு எதுக்கு செய்யணும்? போதும், பொண்ணு பொண்ணுன்னு நான் இவளுக்கு ஓடி ஓடி செஞ்சதெல்லாம் போதும். எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்படி இன்னைக்கு இழிச்சவனா நிக்கிறது போதும். இதுக்கு மேல இவளுக்கு நான் எதுவும் செய்யறதா இல்ல. அப்பா அப்படி பேசாதீங்கப்பா. அக்காவோட ஆத்மா நம்ம கூட தான் இருக்கு. அவளுக்கு அங்க இடம் இல்ல. அப்படி இருக்கும்போது நாமளும் அவளை ஒதுக்கி வச்சிட கூடாதுப்பா. தப்புப்பா இது. ஏமா, நீ உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு. நான் இவள்கிட்ட என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன் உங்ககிட்ட? நான் இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருப்பேன்? எனக்கு தொழில் அதை செஞ்சு கொடு, சொத்தை கொடு, சொகத்தை கொடு, பணத்தை கொடுன்னு கேட்கலையே. உனக்காக, உன் பொண்ணுக்காக தான் உன் முன்னாடி கையை கட்டி நின்று இருக்கேன். எனக்குன்னு உன்கிட்ட நான் எதையும் கேட்டது இல்லையே. ஆனா நீ அதை மதிக்கவே இல்லை. எவனோன்னு நீ என்ன கை விட்டுட்ட. நான் உனக்கு நல்லது கெட்டது எதுவுமே இனிமே பண்ண போறது இல்ல. நீ அங்கேயே இரு. ஆண்டவன் விதிச்சிருக்கிற வரைக்கும் நான் இங்கேயே இருக்கிறேன். அப்புறமா அங்க வந்து சேர்றேன். போதும் போதும், எல்லாம் போதும் போதும். அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க ஏற்கனவே நிறைய பேசிட்டீங்க. அமைதியா இருங்க, நான் வேண்டிக்கிறேன். அதே மாதிரி கோவிலுக்கு மட்டும் வந்துருங்க. இல்லம்மா, எனக்கு மனசு கேட்கல. இந்த வருஷம் நான் இவளுக்கு திதி கொடுக்க போறதில்ல. அப்படியாவது ரோசம் வந்து என் பேத்தியை என்கிட்ட இவ கொண்டு வந்து சேர்க்கிறாளான்னு பாப்போம். அப்படி என் பேத்தியை இவ என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்தானா அடுத்த வருஷம் திதி கொடுக்கறத பத்தி பாப்போம். அப்பா அப்பா நில்லுங்க ஒரு நிமிஷம். அப்பா
வாங்க 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 அப்பா வாங்க வாங்க ஓடியா ஓடியா வா 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 வெண்பா வா 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 ஏன் இவ்வளவு லேட்டு நல்ல நேரம் முடிய போகுது இல்ல அது வந்து அப்பா பயங்கர டிராபிக் அப்படியே லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல கட் பண்ணிட்டு வந்துட்டேன் மனோகரே இந்த காலை வச்சுக்கிட்டு ஏன் தம்பி இவ்வளவு சீக்கிரம் வந்து நீ கஷ்டப்படணும் இதெல்லாம் நாங்க பாத்துக்க மாட்டோமா கால நம்ம காலு பிசாத்து காலு இப்ப அதான் முக்கியம் வாழ்க்கையில இன்னைக்குதான் மல்லியும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா கோயிலுக்கு ஒரு மனசா வராங்க அதை விட வேற என்ன வேணும் அதுக்காக பல்ட்டி அடிக்க சொன்னா கூட நான் அடிப்பேன் என்னென்ன பேசுறீங்க நீங்க? தமிழ்ல தான் தங்கச்சி பேசுறேன். சரி வாங்க, டைம் ஆகுது, உள்ள போலாம். வாங்க 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 வாங்க. பாத்து 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 அப்பாடா வாங்க 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 ஐயா வாங்க. நல்ல நேரத்துக்குள்ளத நடத்தி கொடுங்க ஐயா. கல்யாண நாளா? கல்யாணம் ஆன பிறகு மனநிறைவா வாழற தம்பதிக்கு தினமும் கல்யாண நாள் தானே. விஜய் விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரம், மல்லி மீன ராசி ரேவதி நட்சத்திரம். அம்மனின் அருளாலே தீர்காயுசா வாழ்க. ஐயா ஒரு நிமிஷம். இந்தாங்க ஐயா. சரி, இந்த அம்மன் கொடுங்க. பாதத்துல வச்சு கொடுங்க. நல்லது நல்லதே நடக்கட்டும். என்ன மாப்பிள்ள இது? மல்லி கழுத்துல கட்டுறதுக்கு தாம்மா. முத தடவை மல்லி நடிக்க வந்தப்ப அவ நடிக்க வந்ததை எல்லார்கிட்டயும் மறைக்கிறதுக்காக நான் அவ கழுத்துல தாலி கட்டினேன். அதுக்கப்புறம் சூழ்நிலை காரணமா எல்லாரும் என்ன கட்டாயப்படுத்தினப்ப வேற வழியே இல்லாம விருப்பமே இல்லாம ரெண்டாவது தடவையா தாலி கட்டினேன். அதனாலயா என்னமோ தெரியல, இன்னைக்கு வரைக்குமே நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தோமான்னு பார்த்தா சத்தியமா இல்ல. இன்னைக்கு நான் மனசு நிறைஞ்சு மல்லிய மனைவியா ஏத்துக்கிட்டு அவ கழுத்துல இந்த தாலியை கட்ட போறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் எனக்கும் மல்லிக்கும் கல்யாணம். ஐயோ, கல்யாணம் நடக்கும் போது பொண்ணு அழுவ கூடாது, வெக்கப்படணும். என் பொண்டாட்டியும் என் மகளும் ராஜியோட சேர்ந்துக்கிட்டு நீங்க ரெண்டு பேரும் நல்லா வாழக்கூடாதுன்னு எவ்வளவோ தடுத்து தல்லாம் பண்ணிருக்காங்க. அதையெல்லாம் முறியடிச்சு இன்னைக்கு நீங்க புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்க போறீங்க. நீங்க ரெண்டு பேரும் என்னைக்குமே நல்லா வாழணும். மாமா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட அன்பா நடந்துகிட்டதே இல்ல. ஆனா எதையுமே மனசுல வச்சுக்காம என்ன வெளியில கொண்டு வர்றதுக்கும் நாங்க நல்லா இருக்கணும்னு என்னெல்லாமோ செஞ்சிருக்கீங்க. அதுவே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் மாமா. மா, நீங்க மட்டும் இல்லனா இன்னைக்கு நானும் மல்லியும் இப்படி சேர்ந்து நின்றுப்போமான்னே தெரியாது. அச்சோ, நான் கோவப்படும் போதும் சரி, மல்லி கோச்சுக்கிட்டு போகும்போதும் சரி, எங்களை புடிச்சு இழுத்து வச்சு நாங்க பிரியாம பாத்துக்கிட்டது நீங்க தான். இன்னைக்கு கணவன் மனைவியா நாங்க நிக்கிறதுக்கு காரணம் நீங்க தாம்மா. வாழ்நாள் பூரா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஐயோ, என்ன மாப்பிள்ள தம்பி இதெல்லாம்? தம் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறது எல்லா தாயுமே நினைக்கிறது தானே. நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க தான். அத புரிஞ்சுக்காம ரெண்டு பேரும் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். இதெல்லாம் பெருமையா சொல்லிக்கலாம் ஒண்ணுமே இல்ல மாப்பிள்ள தம்பி. இது ஒரு தாயோட கடமை தானே. நீங்க இப்படி சொல்றது உங்க பெருந்தன்மைமா. அரவிந்த், உங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன பிரதர் கடமை அதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு? இல்ல அரவிந்த், இவங்க மல்லியோட பெரியம்மா, அவரே அக்கா புருஷன். நீங்க எங்களுக்கு யாரு? எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. பழகின ஒரே ஒரு காரணத்துக்காக காரை வித்து வக்கீல் ஃபீஸ் கட்டி இவ்ளோ ரிஸ்க் எடுத்து ராஜேஸ்வரி வீடு கதிரேசன் வீடுன்னு போய்
என்னென்னமோ ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு ஒரு தம்பி இருந்திருந்தா கூட இவ்ளோ செஞ்சிருப்பானான்னு எனக்கு தெரியாது. பிரதர், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பிரதர். ஒரு மனுஷன் சக மனுஷனுக்கு கை கொடுக்கிற விஷயம்தான். எங்க அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பணத்து மேல பற்று வைக்காத, மனுஷங்க மேல பற்று வை. பணம் எவ்வளவு சம்பாதிச்சாலும் இங்கதான் விட்டுட்டு போகணும், அது காணாம போயிடும்பா. அன்பை விதைச்சிட்டு போனா அது ஒரு சமூகத்தையே நல்ல சமூகமா மாத்தும்னு சொல்லுவாரு. நான் மனுஷங்களை நேசிக்கிறதுக்கு அந்த வார்த்தைகள் தான் காரணம். தம்பி, உங்க அப்பாவுக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அன்புதான் வாழ்க்கையில பணத்தை விட ரொம்ப பெருசுங்கிறத நீங்க எல்லாருமே எனக்கு காமிச்சிட்டீங்க. எங்களை சுத்தி இவ்ளோ நல்லவங்க இருக்கிறப்போ எங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் ஆதிசக்தியே போற்றி, ஓம் அன்னபூரணியே போற்றி, ஓம் அலங்கார நாயகியே போற்றி. தந்தே சரணம் புகும் அடியார்க்கு வானுலகம், தந்தே பறிவுடு தான் போயிருக்கும் சதுர்முகம், அம்பிகையே போற்றி போற்றி. கடவுளே, வாழ்க்கையில இழப்பு வர்றப்பதான் உலகத்துல என்ன உண்மையா நடக்குதுன்னு அப்பட்டமா முகத்துல அடிச்ச மாதிரி சில விஷயம்லாம் புரிஞ்சது. எனக்கு அப்படி புரிஞ்சதுல கிடைச்ச பொக்கிஷம் தான் மல்லி. அவளை நான் எப்பவுமே காலகாலத்துக்கும் பத்திரமா பாத்துக்கணும். அதுக்கு நீதான் வழி நடத்தணும். நாயகி நான்முகி நாராயணி. ஒரு புருஷன் மனசார நம்மளோட பந்தத்தை ஆரம்பிக்கிறேன்னு கட்டுற தாலிதான் ஒரு பொண்ணோட வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுது. அது விஜய் இப்போ சந்தோஷமா எனக்கு செய்யறாரு. இந்த ஒரு நாளைக்காக தான் இவ்ளோ போராட்டம், இவ்ளோ கஷ்டம். இதை விட எனக்கு வாழ்க்கையில வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? இது போதும் கடவுளே. ஏ போற்றி, ஆதிசக்தி ஏ போற்றி போற்றி. இந்தாங்க மாலையை மாத்திக்கங்க. இந்தாங்க மாப்பிள்ள தம்பி, கொடுங்க. முதல்ல மாலையை போடு போடு. இந்தாங்க தாலியை கட்டுங்க. இந்தாங்க இந்தாங்க தம்பி. இந்தாங்கம்மா, வெண்பா. நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க. தாலி கட்டுங்க. இருமனமும் ஒரு சேர மங்கள வாழ்வு செழிக்க, இணை பிரியாது நீடூடி வாழ, சொந்த பந்தம் சீர்பாழ்த்த, இறையருளோடு வாழ்வு சிறக்க, மணமகனும் மணமகளும் மங்களயில் வாழ்க்கைதனில் மகிழ்வாய் வாழ்க வாழ்க. கணவன் மனைவியாய் களிப்புடன் வாழ்ந்திடவே ஆண்டவனின் அருளோடு தம்பதியராய் முன்னோர்களின் ஆசியோடு வாழ்க வாழ்க. இந்தாங்க மாப்பிள்ள, குங்குமத்தை பொண்ணுக்கு வச்சு விடுங்க. நெத்தி வகிட்டுல வச்சு விடுங்க. இந்தாங்க தாலியில வைங்க. வாழ்க வளமுடன். அம்மனின் அருளாலே சகல வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ்க வாழ்க. தீபாரதனை எடுத்துக்குமா, குங்குமம் எடுத்துக்கிட்டு பூ எடுத்துக்குங்க. வியடங்க காத்தாலை ஐந்துரை பாசாண்டு சமம் கருப்பு வெள்ளம் சேர்த்தாலை இங்கே திருவார்கூடு நீங்கில்லையே. அம்மா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரி சரி, நல்லா இருங்க நல்லா இருங்க. தீர்க்காயுசா சந்தோஷமா ஒன்னா இருங்க. ஹாப்பி தானே வெண்பா குட்டி? ஐ அம் டபுள் ஹாப்பி பிக் பார்ட்டி. ஆமா, மலியுமா இனிமே டபுள் தாலியா போடுவாங்க. ஓ அப்பப்பப்பா, இல்லடா என் கண்ணு செல்ல குட்டி, எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா கேள்வி கேக்குறா பாருங்க என் பேத்தி. அது இன்டெலிஜென்ட் இல்ல பிக் பார்ட்டி, இன்டெலிஜென்ட். ஐயையோ, இவ வேற ஒருத்தி ஏதோ ஒரு ஜென்ட். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை.
ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.